எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவருக்கு தகுதியற்றவர், ஒரு பொய்யர். அதிமுகவோட மிக முக்கியமான ஒரு தொண்டர் ஒரு நரி நிலைக்கு மாறுவதற்கான காரணம் என்ன சார்? சாதி வெறி, பணவெறி, திமுக மேல இருக்கிற பாசம். இதுல வெறும் அதிமுகவில் வெளியே இருக்கக்கூடிய குறிப்பாக சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் இந்த முக்கிய நிர்வாகிகள் அதிமுகலேருந்து வெளியே இருக்காங்க. நீங்கள் உட்பட வெளியே இருக்கீங்க. அந்த கூட்டத்தில் திரு சி.வி. சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய வாக்குவாதமே வந்தது. எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்புக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி இடத்துல, நாங்கள் எல்லாம் சசிகலா அவர்களால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் யார்கிட்டையாவது சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பேசி அவர் அமைதியே இருக்க சொல்லுங்க என்று சொல்லியிருப்பார். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கண்டு மத்திய அரசாங்கம் பயப்பட்டது, ஜெயலலிதாவை கண்டு மத்திய அரசாங்கம் பயப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் இவர்கள் கரங்கள் சுத்தமாக இல்லை என்பதால் ஒரு சாதாரண அதிமுக தொண்டனுக்கு தன் தினசரி வருமானத்துக்கு வாழ்வாதாரத்துக்கே போராடிட்டு இருக்கிறவனுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பற்றி என்ன, சிபிஐ பற்றி என்ன இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களிலும் ஒரு கட்சியோடு கூட்டணி சேருவாங்க, அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி என்பார்கள், அதற்கப்புறம் அவர்களே தனித்து ஆட்சி அமைப்பார்கள். நேற்று அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா விஜயை ஆதரிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவங்க யார் பேசுறதை நம்பாதீங்க. இது அமித்ஷா திமுக வாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை புரியலாம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். குறிப்பாக தமிழ்நாடு தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். தேர்தல் வருவதற்கு 8 மாதங்கள் இருக்கிற நிலையில பிரதான எதிர்கட்சியான அதிமுகவில் உட்கட்சி பூசல் துவங்கி இருக்கு. அது குறிப்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விடுத்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பெரிய விஷயங்களை, தமிழ்நாட்டில் பெரிய சிக்கல்களை உருவாக்கியிருக்கு அதிமுகக்குள்ள அப்படின்னு கூட சொல்லலாம். இது பற்றி விரிவாக நம்மோடு பேசுவதற்காக அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு மக்களே ரொம்ப பரபரப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சூழல் தான். குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த 10 நாட்களுக்கு ஒரு கெடு விதிச்சிருக்காங்க. இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எப்படி சார் திடீர்னு திரு செங்கோட்டையன் வெளியே இவ்வளோ ஓப்பனாக உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்களை பேச தயாரானாரு? இதுக்கான பின்னணி என்ன? இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக, என் போன்றவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினர்களாக பயணித்திருக்கிறோம். திரு செங்கோட்டையன் அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு சட்டமன்ற உறுப்பினராக பயணித்திருக்கிறார். எங்களை போன்றவர்களுக்கு இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும், ஆளுகிற திமுகவை வீழ்த்துவதாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், இந்துத்துவ சித்தாந்தங்களை எதிர்ப்பதாக இருக்க வேண்டும், திராவிட கொள்கையில் பயணிக்க வேண்டும், தொண்டர்களால் அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், லஞ்சம், ஊழல், சாதி, மதம் இதற்கு ஒரு அப்பாற்பட்ட இயக்கமாக செயல்பட வேண்டும். இந்த லட்சியத்தில் இந்த கொள்கைகள் ஜெயலலிதா அம்மா காலத்தில் 2 முறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினாலும் கூட 2011, 14, 16 போன்ற தேர்தல்களில் தனித்தே நின்று வெற்றி பெறுகிற வல்லமையோடு இந்த இயக்கத்தை உருவாக்கினார். அவர் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக ஒப்படைக்கப்பட்ட பொழுது, அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற பொழுது 130 சட்டமன்ற உறுப்பினர்கள், 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுகிற கட்சியாக அதிமுக. அவர் பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து இன்று வரை 10 தோல்விகளிலும் படுதோல்வியை மட்டுமே கட்சி அடைந்திருக்கிறது. அவர் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு இந்த இயக்கத்தை எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் அரவணைத்து சென்றார்களோ, அனுசரித்து சென்றார்களோ, அந்த கொள்கைகளுக்கு விரோதமாக தான் தோன்றித்தனமாக இவரது செயல்பாட்டுகளினால் கட்சி 45%
2016 ஜெயலலிதா அம்மா இறக்கிற பொழுது இருந்த வாக்கு வங்கி இன்றைக்கு 22% ஆகியிருக்கு. சென்னையில் பலமுறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த இணைப்பு குறித்தும் ஒற்றுமை குறித்தும் ஒன்றுபட வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தி வந்தேன். அந்த அடிப்படையில் திரு செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், அன்பழகன் போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்துல தனியாக சந்தித்து அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சில மாதங்கள், ஒரு 6 மாதம் தான் இருக்குது தேர்தல் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே இந்த ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டிய பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆதங்கமும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆளுகிற திமுக 40% மேலே வாக்கு வங்கியோடு வலிமையோடு இருக்கிறது. அதை வீழ்த்துவதற்கு அதிமுக பாஜக கூட்டணி அவ்வளவு போதுமானதாக இல்லை, வலுவானதாக இல்லை. அதனால் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். பல இடங்களில் நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். அந்த வழியில் திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பா இப்ப நீங்க சொல்றது பார்த்தா அந்த முக்கியமான 6 நிர்வாகிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, என் பின்னாடி தான் அவங்கெல்லாம் நிற்கிறாங்க, யாரும் அப்படி என்கிட்ட பேசல அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்ல வெளிப்படையாக தான் சொல்றாரு. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கும் வந்து டெல்லிக்கு செங்கோட்டையன் போயிருக்காரு. மீடியா பர்சன் எல்லாமே வந்து பாஜகவோட முக்கிய நிர்வாகிகளை வந்து செங்கோட்டையன் சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு அதை வந்து டைவர்ட் பண்ணியிருக்காரு. இதில் வெறும் அதிமுகவில் வெளியே இருக்கக்கூடிய, குறிப்பாக சசிகலாவாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பேர் வந்து முக்கிய நிர்வாகிகள் அதிமுகலேருந்து வெளியே இருக்காங்க, நீங்கள் உட்பட வெளியே இருக்கீங்க. இப்போ இவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நகர்வா, இல்லை இதற்கு பின்னாடி பாஜகவோட ஏதாவது ஒரு முக்கியமான பங்கு இருக்கா? ஏன்னா பாஜக தனியாக நின்றால் கட்டாயமாக தமிழ்நாட்டில் அவங்களால தேர்தலை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு தான் அவங்க இதுவரைக்கும் சந்தித்த தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட். அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திராவிட சித்தாந்தம் உடைய ஏதாவது ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பிரதான கட்சியோடு கூட்டணி வைத்து கொண்டால்தான் நம்மால இங்கே வந்து கால் ஊன்ற முடியும், இல்லை வெற்றி பெற முடியும்னு ஒரு சிந்தனையில் அவங்க இருக்கும்போது, இந்த நகர்வு வெறும் அதிமுகவை பலப்படுத்துவதற்கு மட்டுமா, அல்லது பாஜகவோடு உறுதியாக பாஜகவுக்கு ஒரு வலு சேர்க்கணுன்றதுக்காக பாஜக இதற்கு பின் இருந்து செயல்படுகிறதா? எடப்பாடி பழனிசாமி 6 அமைச்சர்கள் அதுபோல சந்திக்கவில்லை என்று பொய் சொல்லியிருக்கிறார். அது சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக தலைமை கழகத்தில் வைத்து அந்த பொய்யை சொன்னார். அதை அவர் பொய் சொல்லியிருக்கிறார் என்பதை திரு செங்கோட்டையன் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார். என்ன நடந்தது என்கிற உண்மையை சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் திரு சி.வி. சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய வாக்குவாதமே வந்தது. எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்புக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமி இடத்துல, நாங்கள் எல்லாம் சசிகலா அவர்களால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீங்கள் பலனடைந்திருக்கிறீர்கள், நாங்கள் அவர்களை சேர்த்த சொல்கிறோம், நீங்கள் அதை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், இது சரியாக இல்லை என்று சத்தம் போட்டுவிட்டு அவர் எழுந்து சென்று விட்டார். அது மாதிரி பல சம்பவங்கள் உள்ள என்ன பேசப்பட்டது என்பது வரை என் போன்றவர்களுக்கு வந்து தெரியும். அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவருக்கு தகுதியற்றவர், ஒரு பொய்யர் என்பதை இதன் மூலமாக செங்கோட்டையன் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அடுத்து திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்ப காலத்திலேயே நான் சொன்னேன், அவர் பெரிய ஒரு போராளி அல்ல. 2018 இருந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு, ஒன்றுபட்ட அதிமுக தேவை, தொண்டர்களால் அந்த தலைமை தேவை, லஞ்ச மூடல் இல்லாத ஒரு கட்சியாக இது இருக்கணும், இதில் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றேன், சமரசம் இல்லாமல் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் வந்து ஒரு அழுத்தத்தை தாங்கி நின்று போராடக்கூடிய வல்லமை உள்ளவர் அல்ல. இந்த 2 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க ஒரு எழுச்சி ஏற்பட்டவுடன் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் யார்கிட்டையாவது சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பேசி அவர் அமைதியே இருக்க சொல்லுங்க என்று சொல்லியிருப்பார். இன்றைக்கி அவர் ஏர்போர்ட்டில் அவர் கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கனாலே ரொம்ப அப்பாவி மாதிரி,
ரொம்ப இது நேற்று பேசின செங்கோட்டையன் பேட்டியையும் இன்னைக்கு பேசின செங்கோட்டையன் ஏர்போர்ட்டில் பேசுனதையும் எடுத்து பாருங்க. அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள், இதில் எல்லாம் ஒரு அப்பாவித்தனம் வந்து தெரியும். அப்போ அது டெல்லி அவரை கையாள்கிறார்கள், கைக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று தொண்டர்கள் சந்தேகப்படும்படியாக இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட பாஜக ஒரு அழுத்தத்தை திருப்பி திருப்பி அதிமுகவுக்கு கொடுப்பது என்பது ஏற்கனவே பாஜகவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கே அந்த அழுத்தம் தானே, சசிகலாவுக்கும் அந்த அழுத்தம் தானே. இப்போ சசிகலா மேல ஒரு 450 கோடிக்கு ஒரு சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது போல தினகரன் கைது செய்யப்பட்டார், ஓபிஎஸ் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார், செங்கோட்டையன் அழைக்கப்பட்டிருக்கிறார். அழைப்பில் அவருக்கு என்ன உத்தரவு கொடுக்கிறார்களோ அந்த உத்தரவை அவர் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் வழக்குகள் பாயும், அவர் கட்டுப்படுத்தப்படுவார். இது வந்து ஒரு துரதிர்ஷ்டம். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கண்டு மத்திய அரசாங்கம் பயப்பட்டது, ஜெயலலிதாவை கண்டு மத்திய அரசாங்கம் பயப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் இவர்கள் கரங்கள் சுத்தமாக இல்லை என்பதால் மத்திய அரசாங்கத்துக்கு இவர்கள் அடிபணிகிறார்கள். அப்படி அடிபணிபவர்களை தலைவர்களாக அதிமுக தொண்டர்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ இந்த நகர்வை வந்து சக்ஸஸ் ஆகாத மாதிரியான ஒரு ஒரு பதில் தான் அவங்க கிட்ட இருந்து வரதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை இவங்க அனைவரும் ஒன்று சேர்ந்தால் ஒரு பலமான அதிமுகவாக தேர்தலை அது எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, இப்போ செங்கோட்டையன் டெல்லி சென்றதற்கும் அதற்கு பின் அவருக்கு வரக்கூடிய அழுத்தத்திற்கு இதில் தலைவர்கள் மட்டத்தில், அதுவும் குறிப்பாக ஓபிஎஸ், இபிஎஸ், செங்கோட்டையன், சசிகலா, தினகரன் என்கிற அளவில் அவர்கள் அந்த அழுத்தத்தை கொடுக்கலாம். ஒரு சாதாரண அதிமுக தொண்டனுக்கு வந்து தன் தினசரி வருமானத்துக்கு வாழ்வாதாரத்துக்கே போராடிட்டு இருக்கிறவனுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பற்றி என்ன, சிபிஐ பற்றி என்ன, வருமானமே இல்லாதவனுக்கு வருமான வரித்துறையை பற்றி என்ன பயம்? அதனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள், அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த கொள்கையிலிருந்து, கோரிக்கையிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. வாக்காளர்கள் பின்வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த நகர்வு அதிமுக எதிர்பார்ப்பது போல இல்லை. அதிமுக தொண்டர்கள் அதிமுக எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஏன்னா இது வந்து ஜெயலலிதா அவர்களால, எம்ஜிஆர் அவர்களால கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இன்னைக்கு அது சிதறி சின்னாபின்னமா இருக்கிற நிலையை வந்து மக்கள் பார்க்குறாங்கல்ல. ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பது செங்கோட்டையினால் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. நான் சென்ற 2024 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சென்னையில் வைத்து பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தி பல தொலைக்காட்சிகளில், ஊடகங்களில் கருத்துக்களை தெரிவித்து அதனுடைய தாக்கம் அதிமுக தொண்டர்களிடத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்று ஏற்பட்டது. அந்த தாக்கத்தை கண்டு திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் இன்றைக்கு அந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செங்கோட்டையன் பேசலைனாலும் என் போன்றவர்கள் தொடர்ந்து அந்த பணியை செய்வோம், இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துவோம், வலிமைப்படுத்துவோம். அப்படி இல்லை, உள்ள இருக்கவங்க ஒரு விஷயத்த சத்தமா பேசுறதுக்கும் வெளியே இருந்து பேசுறதுக்குமான ஒரு வித்தியாசம் மக்கள் பார்ப்பாங்க இல்லையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பழகியவர்கள் பேசுகிற பொழுது தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை அதிமுக வலுவாக இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள்லாம் ஒன்றிணைத்து தனியாக எதிர்கொண்டா மக்கள் கிட்ட அவங்க வந்து பழைய எம்ஜிஆர், ஜெயலலிதா பாரம்பரியத்தை கொண்டு செல்ல முடியுமா? ஒன்று. இன்னொரு விஷயம் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, எல்லா மாநிலங்கள்லையும் பாஜக வந்து ஒரு சில இந்த மாதிரியான சலசலப்புகளை அவங்க ஏற்படுத்தி தான் ஆட்சியை கைப்பற்றிருக்காங்க. ஓரளவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சியை முழுமையாக கைப்பற்றி அதிலிருந்து அவங்க அங்கே வந்து ஒரு ஆட்சியை கட்டமைக்கிறாங்க. இப்போ அதிமுக தொண்டர்களையும் அல்லது அதிமுகவை அப்படியே சீர்கரிக்க வேலையை தான் வந்து பாஜக அவங்களோட இடி இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி அதிமுகவை முழுசா ஆக்கிரமிக்க பார்க்குறாங்களா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்களிலும் ஒரு கட்சியோடு கூட்டணி சேருவாங்க, அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி என்பார்கள், அதற்கப்புறம் அவர்களே தனித்து ஆட்சி அமைப்பார்கள். அந்த அளவில் தான் அவர்களது நகர்வுகள் இருக்கும். அதே பாதையில் தான் தமிழ்நாட்டில் அதிமுகவையும் அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் திராவிட சித்தாந்தத்தில் எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அம்மா வழியில் வந்தவர்கள். அதை யாராலும்
கட்டுப்படுத்த முடியாது. இப்ப தலைவர்கள் ஒரு வழி போகும்போது தொண்டர்கள் எப்படி சார் இன்னொரு வழி போக முடியும்? இல்ல அவர்கள் ஒரு தொண்டர்கள்னா தலைவர்கள்னா இப்போ ஒரு செங்கோட்டையனை மட்டும் நம்பி இல்லை, எடப்பாடியை மட்டும் நம்பி இல்லை, எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்த என் போன்றவர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதில் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சமரசம் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதிமுகவுக்கான அந்த முதன்மை தலைமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இவங்க வழிகாட்டுறது, இவங்க ப்ரெஸ்க்கு கொடுக்கக்கூட ரிலீஸ்ல இருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதிமுக தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ முக்கியமா நயினார் நாகேந்திரன் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட விதி தொண்டர்களால் தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு என்ன உரிமையை கொடுத்தாரோ அது இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அது காரணம் டெல்லியில் நான் தொடுத்த வழக்கில் நீங்கள் பொதுச் செயலர்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, ஒருங்கிணைப்பாளர்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அடிப்படை உறுப்பினர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் கொடுத்த உரிமைகளை பறிக்கக்கூடாது. அவர்கள் வாக்களித்து தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அது என்னால் பெற்றுத்தர முடிந்த, இந்த இயக்கத்தை பாதுகாக்க முடிந்த ஒரு பணி. அதனுடைய அதில் இன்னும் ஒரு படி பாக்கி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, அவர் மட்டுமே போட்டியிடுகிற வகையில் அந்த விதிகளை திருத்திட்டாரு. ஆனால் தொண்டர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பது என்று வைத்திருக்கிறார். ஆனால் போட்டியிடுவதற்கு சில தகுதிகளை நியமிக்கிற பொழுது தன்னை தவிர யாரும் போட்டியிடக்கூடாது என்கிற வகையில் அதைய வச்சிருக்கார். பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியை இவ்வளவு ஒரு பலகீனமான தலைவர் இருக்கிற பொழுதுதான் அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள முடியும், அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள முடியும் என்கிற பாதையில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார். பாஜகவுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சிக்கு வருவது, அதை நோக்கி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். என் போன்றவர்களது நோக்கம் அதிமுகவை எம்ஜிஆர் காலத்து அதிமுகவாக, ஜெயலலிதா காலத்து அதிமுகவாக, வலிமையான அதிமுகவாக, தேர்தலில் வெல்லுகிற அதிமுகவாக கட்டி அமைக்க வேண்டும் என்பதில் தான் பயணித்துட்டு இருக்கோம். ஓகே. நேற்று வந்து டிடிவி தினகரன் வந்து டிடிவி தினகரும் உள்ள இணைச்சிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நேற்று அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னா விஜயை ஆதரிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இப்படி அதிமுகக்குள்ள ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திரு தினகரன் வந்து இப்படி ஒரு இவங்க யார் பேசுறதையும் நம்பாதீங்க. அதாவது தினகரன் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், இவர்கள் அவ்வளவு பேரும் பாஜகவுக்கு கட்டுப்பட்டவர்கள், அமித்ஷாவின் உத்தரவுக்கு அடிபணிகிறவர்கள். ஆனால் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் வழியில் பயணிக்கக்கூடியவர்கள். இது அமித்ஷா திமுக ஆக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை புரியலாம், ஆனால் அதிமுக தொண்டர்கள் துணை போக மாட்டாங்க. எம்ஜிஆரது அந்த லெகசி, அவர் உருவாக்கிய இந்த கட்சி, அவர் காட்டிய பாதை, அவர் உருவாக்கிய லட்சியங்களில் நிச்சயமா தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் ஆளுகிற கட்சியாக அது உருவெடுக்கும். இந்த 10 நாள் கெடு, அதற்கு பிறகு அதிமுகவோட நிலை என்னவா இருக்கும் நீங்க யூகிக்கிறீங்க? கெடு விதித்தவரே வந்து டெல்லி போறாரு. அப்புறம் வந்து அந்த கெடு எல்லாம் என்ன இருக்கும்? அது இப்ப இது ஒரு சின்ன பம்மாத்து அப்படின்னு எடுத்துக்கலாமா? தெரியல. இப்ப அதாவது அவ்வளவுதான், செங்கோட்டையன் சமரசம் அடைந்து விட்டார் என்றதை நம்ம பார்த்தோம். அப்ப அந்த 6 அமைச்சர்கள், நிர்வாகிகள் 6 நிர்வாகிகள் அவர்கள் ஏற்கனவே சமரசத்தோடு தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு குறிப்பா நீங்க வந்து உங்க முகநூல் பக்கத்துல வந்து ஒரு பெரிய பதிவு பண்ணியிருந்தீங்க. அது கூட முக்கியமான பத்திரிகைகள் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. யார் சார் அந்த நரி? அந்த பதிவில் இருக்கிற கமெண்ட்ல கிட்டத்தட்ட 3.5 லட்சம் அதிமுக தொண்டர்கள் இதுவரை பார்த்துருக்குறாங்க. ஒரு 35,000 பேருக்கு மேலே அதில் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு 500-600 பேர் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மனிதரை தான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யாருன்னு தெரியும். கேபி முனுசாமியா? அதுலேயே இருக்காது. ஒரு அதிமுகவோட மிக முக்கியமான ஒரு தொண்டர் ஒரு நரி நிலைக்கு மாறுவதற்கான காரணம் என்ன சார்? சாதி வெறி, பணவெறி, திமுக மேலே இருக்கிற பாசம், துரைமுருகனுடைய சிஷியர் அவர், அடுத்து அந்த ஜிக்ஸாக்கா குறுக்கு வழிகளில் அதுலேயே நான் போட்டிருப்பேன். அந்த பதிவில் இருக்கிற கருத்துக்களை எடுத்தீங்கன்னா
எப்படி குறுக்கு வழிகளில் டக்கு டக்குன்னு எல்லாரையும் தாண்டிட்டு மேலே வந்தார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கான முயற்சியில் அவர் இருக்கார். ஓகே. இப்படிதான் வந்து 2026 தேர்தல் களம் அதிமுக எதிர்கொள்ள போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, என் போன்றவர்கள் நிச்சயமாக இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துவது, வலிமைப்படுத்துவது, பாஜக இல்லாத கூட்டணியை அமைப்பது, தொண்டர்களால் தலைமையை தேர்ந்தெடுப்பது, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இந்த இயக்கத்தை வழிநடத்துவது, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமையால் இந்த இயக்கம் வழிநடத்தப்படுவது என்கிற அந்த கொள்கையில தொடர்ந்து பயணிக்கிறோம். நன்றி சார்.